Oh. Anak paling ini dulu tuh ini. Video இருக்கு. பாட கொள்ளியாடா. ரைட் வெளிய இருந்தீங்க. வந்துட்டு புறந்துக்கு நிக்கிறீங்க ஜிஆர் வச்சுட்டா ஜனாதிபதி செல்லம் சொல்லிட்டு அங்கே தயவு செய்து வெளியில போங்க நிக்க கூடாது. உங்களுக்கு எங்கட மண்ணில நிக்க உரிமை இல்லை. எங்கள்ட்ட சொந்த உறுதி இருக்குது. எங்கள்ட்ட காணி இருக்குது. எங்கட மாவட்ட வெளியேறுங்க. என்ன ஜிஆர் அறுத்தறப்புறம் நீங்க எங்க இடத்துல உங்களுக்கு வரதுக்கு இங்க வெளியேறுங்க. வெளியேறுங்க. இத கிழங்க யாரும் நிக்க வேணாம். ஒரு தடவை நிக்க வேணாம். எல்லாரும் வெளியேறுங்க. அல்லாடி நீங்க கொண்டு வந்து அனுமதியை தாங்க. இங்க கொண்டாங்க. உறுதியை கொண்டாங்க. நீங்க உங்களுக்கு உரிமை இல்லை. You get out. எங்கட டி காணில நீங்க உங்களுக்கு உரிமை இல்லை. வெளியில போங்க. கொண்டாங்க உறுதியை. வெளியேறுங்க கரியா. ஒரு தடவை நிக்க கூடாது. அரசு திணைக்கள மக்களுக்கு இல்லாட்டி வெளிநாட்டு ஊடக வெளிநாட்டு வெளியேறுங்க. சட்டப்படி ஒருத்தருக்கு இன்னும் கொடுக்க அப்படி இருக்கு. தயவு செய்து வெளியேறுங்க. எல்லாரும் வெளியேறுங்க. என்ன கூட்டனார காணி போலீஸே வெளியேற சொல்லி எல்லாரும் ஒரு தடவை நிக்க கூடாது. இதுக்குள்ள நீங்க கூட வருது நீங்க சொல்லிட்டாரு வெளியாருங்க வீண் பிரச்சனை வரும் இல்லாட்டி සීයට කලින් මේ මිනිස්සුන්ට සල්ලි වලට කොහමද මේගොල්ලෝ අඩම දීලා තියෙන්නේ? ඕගොල්ලන්ට අවසරය හම්බ වෙන්නේ කොහමද? කවුද දුන්නේ? This is my traditional property. Anybody can't encroach and trespass. I am the legal owner. This is my property. Anybody can't enter. Can't trespass. This is my land. Get lost, everyone. If you can any rights, you may go to move the courts and get the order. This is my traditional property. Okay? If you can any right, any approval. மூன்றாவது தடவை இனிமே இங்க வராதீங்க. தயவு செய்து இனிமேல் இங்க வராதீங்க. மூன்றாவது தடவை உங்களுக்கு பெயிலியர். இந்த மன்னாருக்கு துணை போகாதீங்க. காசு வாங்கி கொண்டு கம்பெனிகள்ட்ட ஏமாத்த இங்க வராதீங்க. இவ்வளவு நீங்க எஸ்டிஎஃப் போட்டு போலீஸ் போட்டு ஏமாத்த வாரீங்க. தயவு செய்து வெளியேறுங்க எல்லாரும். எங்களை தீவோடு போக சொல்லாதீங்க. தயவு செய்து நீங்க போங்க. ஹரி 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 ஹரியா அப்படியே. ஓய் 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 இன்றைய நாளில் மீண்டும் ஒரு தடவை கனியம்மன் நகழ்வுக்காக குறிப்பிட்ட
மினரல் நிறுவனத்தினரும் அரசாங்க அதிகாரிகளும் மன்னார் கச்சேரியை சார்ந்த அரசாங்க அதிகாரிகளும் பெருமெடுப்பிலே வந்து பரிசோதனை செய்வதற்காக வந்திருந்தார்கள். இப்படி இருந்தாலும் எங்களுடைய மக்கள் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை வலுவாக தெரிவித்திருந்தார்கள். அமைதியான முறையிலே நாங்கள் இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இது 3வது தடவையாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே 2 தடவை வந்த பொழுது நாங்கள் வாகனங்களுக்கு குறுக்காலை நின்று அவர்களை உள்ளே செல்ல விடாமல் நாங்கள் தடுத்திருந்தோம். ஆனால் இந்த முறை அவர்கள் நீதிமன்றத்திடமிருந்து அனுமதி பெற்று வந்திருக்கின்றார்கள், கோர்ட்ஸ் ஆர்டர் எடுத்துக்கொண்டு. அதில் ஏற்கனவே ஒரு 10 பேர், நான் ஃபாதர் மார்க்கஸ் உட்பட சில பொதுமக்களும் அந்த 10 பேரிலே உள்ளடக்கப்படுகின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த முறை வாகனங்களை மறைத்து அவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுக்கின்ற முயற்சியிலே ஈடுபடவில்லை. ஆனால் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வலுவாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே தயவு செய்து அரசாங்கத்தில் உள்ளவர்களிடத்திலும் நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்திடம் நாங்கள் வினயமாக வேண்டுவது, இது எங்களுடைய வாழ்க்கை பிரச்சினை, எங்களுடைய மக்களுடைய வாழ்வு பிரச்சினை. ஆகவே இந்த மண்ணிலே கனியமண் அகழ்வு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இந்த மண்ணிலே, இந்த தீவிலே, மன்னார் தீவிலே மக்கள் குடியிருக்க முடியாத ஒரு மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இதை கவனத்திலே கொண்டு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு புதிய அரசாங்கம் இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வினயமாக இந்த வேளையிலே மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்திய அடுத்து அரசாங்கங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகளோடும் நாங்கள் தொடர்பு கொண்டிருந்தோம். அவர்களும் அரசாங்கத்தோடு கதைத்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் ஜனாதிபதியோடு கதைத்து இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்யும்படி, இப்பொழுது இந்த வந்தவர்களை திருப்பி செல்லும்படியாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது அந்த முயற்சியை கைவிட்டு திரும்பி செல்கின்றார்கள். ஆனால் இனியும் மீண்டும் இந்த முயற்சியிலே ஈடுபட வேண்டாம், ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம், எங்களுடைய கோரிக்கை. நம் கனியமண் ஆய்வுக்காக வருகை தந்திருந்தார்கள். ஏலவே 2 தடவைகள் இவர்களை இந்த ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என நாங்கள் போராட்டம் நடத்தி தடுத்திருந்தோம். 3வது தடவையாக நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்புடன் எஸ்டிஎஃபினுடைய துணையுடன் இங்கு கள ஆய்வுக்கு வந்திருந்தார்கள். உடனடியாக இந்த கள ஆய்வு நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றும் இன்றும் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையிலும் ஜனாதிபதி செயலகத்தினால் அரசாங்க அதிபருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டு உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இனிமேலும் கூட இந்த மணல் ஆய்வுக்கு, அதாவது கனியமண் ஆய்வுக்கு வரக்கூடாது. எங்களுடைய வளமான காணியையும் இடத்தையும் வந்து அபகரித்து பல்தேசிய கம்பெனிகள் தங்களுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்காக மன்னாரை தளமாக பயன்படுத்தக்கூடாது. காற்றாலை மின் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, கனியமண் அகழ்வாக இருந்தாலும் சரி, கரையோர மண்ணகழ்வாக இருந்தாலும் சரி, 3 திட்டங்களையும் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்தக்கூடாது. மக்கள் ஒருபோதும் இதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இனிமேலும் இவர்கள் வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த 3 திட்டத்தையும் மன்னார் தீவுக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஏனெனில் தரைத்தோற்ற ரீதியாக மிகவும் தாழ்வான ஒரு தீவு என்பதனால் தாங்கு திறன், இந்த பூமியினுடைய கீழ் தட்டுக்கள் அவ்வளவு பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினாலும், ஒரு பேசின் வடிவத்திலே மன்னார் தீவு இருப்பதனாலும் இந்த தீவிலே மணல் அகழ்வோ அல்லது ஆழமான குழி தோண்டுகின்ற வேலையை செய்தால் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படும். இயற்கை அனர்த்தத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மன்னார் தீவினுடைய தரத்தோற்றம் சரியாக இல்லை என புவியியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாக இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து இந்த எந்த ஆய்வுகளுக்கும் இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடாது என்பதையே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு நிறுத்துவதற்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கனியமண் அகழ்வு வேலையில ஓரியன்ட் என்கின்ற ஒரு நிறுவனம் இந்த வேலையை தொடங்கி இருக்கு. அவர்கள் பல தடவைகள் இங்க வந்து இந்த காணிகளை வாங்குறதும், அடத்தை பிடிக்கிறதும், சுவீகரிக்கிறதும், இப்படியான பல வேலைகள் செய்து இங்க வந்து அந்த வேலையை துவங்குறதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வரார்கள். இந்த வகையில இவர்களோ அல்லது இவருடைய கூட்டு நிறுவனங்களோ இங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 3 முறை வந்து 3 முறையும் மக்கள் இதை வன்மையாக கண்டிச்சு அதை தடுத்திருக்கிறார்கள். இந்த முறை எல்லாம் ஏமாற்று வேலைகள், நாங்கள் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்ட்டு எல்லாருக்கும் சாக்குப்போக்கு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இதற்கு 23 திணைக்களங்கள் அரசாங்கத்தால் ஆர்டர் போடப்பட்டு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொதுநலன் விரும்பிகள், குருக்கள், சமய தலைவர்கள், இப்படி சில பேர் மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக வந்து இவ்வளவு தூரமும் இங்கே நடந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம்.
இதே வேளையில பாராளுமன்றத்தில் ஒரு சிலர் இதை பற்றி அதை கதைச்சு எங்களுடைய அரசாங்க அதிபருக்கு இந்த வேலையை உடனடியாக நிறுத்துமாறு சொல்லி இதை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிறுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்து இதோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் இது முடிந்த மாதிரி எனக்கு தெரியல. இது தற்காலிகமாக தற்காலிகமாக நான் நிறுத்தி இருக்கிறோம். இது திரும்ப திரும்ப வரும். இதை முற்றாக நிறுத்த வேண்டும் என்று மக்கள் சார்பில் நான் ஒரு கோரிக்கை விடுகிறேன். நன்றி. இந்த பகுதி மக்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அரசு சார்பில் மக்கள் எதிர்க்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் இந்த அரசு ஆளுகின்ற இந்த அரசு எக்காரணத்தை கொண்டும் முன்னெடுத்து செல்லாது என்பதை உறுதிப்பட அரசு சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். ඒකන්නේ ජනතාව විරුද්ධ වෙන්න කිසිම වැඩසටහනක් ආණ්ඩුවෙන් ඒකට සහයෝගය දීලා ඒ වැඩසටහනට අරන් යන්න දෙන්නේ නැහැ කියන එක ආණ්ඩුව වෙනුවෙන් මෙතනින් මම ප්‍රකාශ කරනවා.